ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1/4 கிலோ பட்டாணி நான் காலையில் 8 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ மணி 5 ஆயிடுச்சு, ஊறி வந்துருச்சு. இதை வந்து இப்போ மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். தாளிக்கிறக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். ஒரு தக்காளி. இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து விசில் போயிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் அளவாக தான் நான் தண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். கொஞ்சம் தான் இருக்கும் அடியில், நிறைய தண்ணி வைக்கலை. இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகணும். இப்போ கொஞ்சம் இதில் மசால் தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசால் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த பச்சை வாசனை போய் நல்லா வரணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது பட்டாணி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்போ இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். இதில் மேலே வந்து தூவுறக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், மாங்காய் துருவி இருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். இது ஒரு கப்பில் போட்டு பரிமாறிடலாம். மேலே கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், கொஞ்சமாக மாங்காய் போட்டிருக்கேன்.